மிதுன ராசி நேயர்கள் மிதுனம் சொல்லிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மன உளைச்சலே. எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ நம்பிக்கைக்குரியவர்கள் மேலேயும் சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி மன உளைச்சல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்துதல். ஒரு 10 பேர், ஏன்னா மிதுன ராசின்னு சொன்னாலே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஒதுங்கி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அதிகப்படியான குழப்பம், தேவையில்லாத டென்ஷன், இதுதான் மிதுனத்துடைய ஃபர்ஸ்ட் விஷயம். இதுதாங்க ரெட்ட மனநிலை. அது உபயராசி தானே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படி வேணாம் சொல்லியிருக்கலாமோ, வேணும் சொல்லியிருக்கலாமோ, எதில் வந்து பணத்தை போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, பிட்காயினில் போடலாமா, இல்லை டெபாசிட் பண்ணி வைக்கலாமா, இல்லை யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா, தெரிஞ்சே போய் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடியவங்க மிதுன ராசி. ஆரோக்கிய சார்ந்த விஷயத்துல ரொம்ப மரண பயம் அதிகமா இருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி நேயர்கள். அதே நேரத்துல சாப்பாட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா குண்டாயிட்டுவ, ஆனா ஸ்ட்ரெஸ்ஸுனால உடம்பு குண்டாகக்கூடிய ஒரே இது ராசி வந்து மிதுன ராசி தான். நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பாடு கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்களோட வெயிட் அதுலேயே தான். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான வந்து இந்த ஓவர் திங்கிங்கோட விஷயத்தினால, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தினால இவங்களுக்கு தான் முக்கால்வாசி தைராய்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸு. டாக்டர் சொல்லுங்க தைராய்டு 2 வகைகள் இருந்தாலும் இந்த வெயிட் போடுறதுக்கான தைராய்டு வந்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து மிதுன ராசி தான். வாழ்க்கையில காதல் ரொம்ப முக்கியம்தான். அந்த காதலனா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், தன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், தனக்கு தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கைதி மாதிரி யூஸ் பண்ணும்போது விட்டுட்டு போனது ஒன்று உட்கார்ந்து சோக கீதத்தை பாடுறது, அதனால போதை எடுத்துக்கிறது, நாகரிகம் சொல்லி நிறைய இடத்துல போதை எடுத்துக்கிறது, இதனால அழிவுகளை சந்திச்சது அப்படின்னா மிதுன ராசி தான். கேம் சேஞ்சர் லக் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. இது வரைக்கும் நிறைய தலைப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். இப்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு, எல்லாரிடத்துலயும் மனிதனாக பிறந்த எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு குணம், அதாவது மன உளைச்சல். எந்த மாதிரியான மன உளைச்சல் பொதுவான குணமா இருக்கும்? அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு இப்ப மேஷம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, சில கேரக்டர்ஸ், சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கும், மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி எதன் ரீதியாக தொந்தரவுகள், மன உளைச்சல் ஏற்படும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன என்பதை விரிவா பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்கள் மிதுனம் சொல்லிட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் தான் இவங்களோட ஃபர்ஸ்ட் மன உளைச்சலே. எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஸோ நம்பிக்கைக்குரியவர்கள் மேலேயும் சந்தேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி மன உளைச்சல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்துதல். ஒரு 10 பேர், ஏன்னா மிதுன ராசின்னு சொன்னாலே ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ஒதுங்கி வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் முன்னாடி ஹாய் பைன்னு பேசினாலும் பின்னாடி வந்து இவங்க உள்ளுணர்வுல தனிமைப்படுவ நல்லவன் கிடையாது, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திங்கிங்கே வந்து சிரிச்சு பேசுறான், ஆள் இருக்கும்போது பார்க்குறான், பணம் இருக்குதான்னு பார்க்குறான், இல்லைன்னா இவெல்லாம் என்கிட்ட வந்து பேசுவான், இந்த மாதிரி ஒரு திங்கிங், ஒரு தனி கற்பனை உலகத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கிறது. இதுதான் மிதுனத்துடைய மிக முக்கியமான மன உளைச்சலே. அதிகப்படியான குழப்பம், தேவையில்லாத டென்ஷன், இதுதான் மிதுனத்துடைய ஃபர்ஸ்ட் விஷயம். இதுதாங்க ரெட்ட மனநிலை. அது உபயராசி தானே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இப்படி வேணாம் சொல்லியிருக்கலாமோ, வேணும் சொல்லியிருக்கலாமோ, எதில் வந்து பணத்தை போடுறது, ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, பிட்காயினில் போடலாமா, இல்லை டெபாசிட் பண்ணி வைக்கலாமா, இல்லை யாராவது வாங்கிட்டு போயிடுவாங்களா, இல்லை ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா, தெரிஞ்சே போய் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடியவங்க மிதுன ராசி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் வந்து இப்போ ஒரு பணம் வரவாய் இருக்குது அப்படின்ற போது சொந்த பந்தங்களை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற போது பெரிய தப்பு தெரியாது இந்த மிதுன ராசிக்கு. கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்கன்ற போது கணக்கு விளக்க கேட்பாங்க. அப்போதான் இவங்களுக்குள்ள சொந்தத்துக்குள்ளேயே நிறைய மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்குறது. நிறைய சிங்கிள் பேபிஸ் இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா வளரும் போதே செல்ஃபிஷாக தான் வளர்றாங்க. ஸோ ஒரு ஆசையை இன்னொரு குழந்தைய தூக்கிட்டா கூட அவங்க அம்மா அப்பா கிட்ட அவ்வளோ சண்டை போடுறது, அவ்வளோ பெரிய எதிரி மாதிரி பார்க்குறது, இவங்களோட கற்பனை உலகத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்கக்கூடியதெல்லாம் இந்த மிதுன ராசி. நல்ல அறிவுத்திறன் இருக்கும், நல்லா படிச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவர் திங்கிங்ன்ற வேர்ல்டுக்குள்ளே இவங்க போயிட்ட உடனே எல்லாம் ஜீரோ ஆகிடும். அதுதான் இந்த மிதுன ராசி. டாக்குமெண்டேஷனாக இருக்கட்டும், ஒரு கைடன்ஸை எப்போவுமே மிதுன ராசி கையில் வச்சுருந்துச்சுன்னா
கண்டிப்பா வாழ்க்கையில சீக்கிரமா ஜெயிப்பாங்க. ஆனா இந்த மிதுன ராசிக்காரங்க ரெட்ட மனநிலையோடயே சுத்திட்டு இருக்கிறதுனால யோசனையிலேயே வாழ்க்கையை பாதியை கழிக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி. இப்போ ஒரு கல்யாணத்துக்கே நீங்க வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்க சூஸிங் பண்றது, படிப்பு இருக்கணும், பணம் இருக்கணும், வீடு இருக்கணும், தனி கொடுத்தனமா இருக்கணும், பொண்ணுக்கு இவ்வளோ நகை போடணும், பொண்ணு இவ்வளோ வசதியில் இருக்கணும், பொண்ணு படித்து இவ்வளோ விஷயம் எல்லாத்தையும் முடிச்சுன்னு யோசிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 40+ வரும்போது கிடைச்சதை கல்யாணம் பண்ணிட்டு வாழக்கூடியவங்க இந்த மிதுன ராசி. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமை காலத்திலே கல்யாணம் பண்ணிடுவாங்க. 21 வயசுலேயே பையனுக்கு கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த மிதுனம் சொல்லும்போது சரியான வயசுல திருமணத்தை பார்க்காதது மிதுனம். ஒன்று இளமை காலம், இல்லைன்னா ரொம்ப முதுமை காலம். இதுதான் இந்த மிதுனத்தோட ஆட்டிடியூட். ஃபர்ஸ்ட் இவங்களோட வாழ்க்கையில ஸ்கின் அலர்ஜி, இந்த ஓவர் திங்கிங்கோட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹேர் லாஸும் ஸ்கின் அலர்ஜியும் பார்க்கக்கூடியவங்க அப்படின்னாக்கா இந்த மிதுன ராசி நேயர்கள். இதில் பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸோட உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி. உடம்புக்குள்ள வந்து அதிக கொலஸ்ட்ரால் கட்டிகளை உருவாக்கி கொடுக்கறது இந்த மிதுன ராசிக்கு தான். ஸோ அதிகப்படியான பிடிவாதம், சில இடத்துல வந்து பிடிவாதம் பிடிக்கிறதுனாலே நிறைய ஸ்ட்ரெஸ்னஸை ஃபேஸ் பண்ணுறது. ஐயோ அந்த இடத்துல நான் இப்படி பேசிட்டேன், இத்தனை பேர் பார்த்துட்டாங்க, என்ன நினச்சிருப்பாங்க, இந்த பொண்ணு இப்படியா, இந்த பையன் இப்படியா, இது நடந்தது 1/2 hour விஷயம். ஆனால் இதை வந்து ஒரு 6 மாத காலத்துக்கு இதை புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, ஆரோக்கிய சார்ந்த விஷயத்தில் ரொம்ப மரண பயம் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி நேயர்கள். அதே நேரத்தில் சாப்பாட்டுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய, அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் குண்டாயிட்டுவ, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸுனால உடம்பு குண்டாகக்கூடிய ஒரே இது ராசி வந்து மிதுன ராசி தான். நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்பாடு கம்மியாக இருக்கும், ஆனால் அவங்களோட வெயிட்டு அதுலேயே தான். இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான இருந்தால் இந்த ஓவர் திங்கிங்கோட விஷயத்தினால, தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தினால இவங்களுக்கு தான் முக்கால்வாசி தைராய்டு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸே. டாக்டர் சொல்லுங்க தைராய்டு 2 வகைகள் இருந்தாலும் இந்த வெயிட் போடுறதுக்கான தைராய்டு வந்து அதிகமாக இருக்கக்கூடியது வந்து மிதுன ராசி தான். வாழ்க்கையில காதல் ரொம்ப முக்கியம்தான். அந்த காதலனா இருக்கட்டும், காதலியா இருக்கட்டும், தன்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், தனக்கு தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கைதி மாதிரி யூஸ் பண்ணும்போது விட்டுட்டு போனது ஒன்று, உட்கார்ந்து சோக கீதத்தை பாடுறது, அதனால போதை எடுத்துக்கிறது, நாகரிகம் சொல்லி நிறைய இடத்துல போதை எடுத்துக்கிறது, இதனால அழிவுகளை சந்திச்சது அப்படின்னா மிதுன ராசி தான். சரி, நிறைய உளைச்சல்களை வந்து இவங்களா திங்கிங்னாலே உருவாக்கிக்கக்கூடியவங்க, குழப்பவாதி. இதே வந்து மற்றவங்களுக்கு கைடன்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆளாக இருப்பாங்க, சூப்பராக கைடன்ஸ் பண்ணுவாங்க. அந்த கைடன்ஸ் மூலிமா நிறைய பேர் நல்ல வாய்ப்புகளை பெற்றிருப்பாங்க. ஆனால் தான் வாழ்க்கைக்கு முடிவெடுக்க தெரியாத ஒரு ராசினா அது மிதுன ராசி தான். குழந்தைகளாக இருக்கட்டும், குழந்தைகளை கண்டிப்போட வளர்க்க வேண்டியதுதான், அதிகப்படியான கண்டிப்பு. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கர்ப்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி இதுதான் சாப்பிடணும், இது அந்த டைம் டேபிள் வச்சு வீட்டில் பார்த்துக்கிறவங்களே டார்ச்சர் பண்ணி கொடுக்குறது. ஸோ இந்த விஷயத்த வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னாக்கா சகஜமாக எல்லாரோடய நிம்மதியாக வாழ முடியும். அதே போல் இந்த மிதுன ராசிக்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு பேசும்போது எல்லாருக்குமே தெரியும், உபயராசிக்கு உபயராசி தான் 7ஆம் பாவமாக வரும். ஸோ இவங்க கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக தான் வரும். ஸோ இவங்களோட இல்லற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது பொதுப்படையாக நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக எதிர்பார்த்த வாழ்க்கை 40% இருக்காது, மிச்சம் 60% உங்கள் ஜாதகம் சொல்லும். அப்போ 40% இருக்காது. அப்படின்ற போது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, சில விஷயங்கள் வந்து அதில் லேட் நைட் சாப்பாடு சாப்பிட்றது, அதிக தொப்பை உள்ள ராசி அப்படின்னா மிதுன ராசி தாங்க. அதிகப்படியான விஷயங்கள், டென்ஷன்கள், நைட் ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிட்டு யோசிக்கிறது, இது இல்லாமல் இதில் இன்னும் கொஞ்சம் ராகுவோ செவ்வாய் ராகுவோ சம்மந்தப்பட்டுச்சுன்னா சைக்கோட்டிக்காகவும் இருப்பாங்க. அதுதான் இந்த மிதுனம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கையில் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நாளாவது சூசைட் பண்ணோன்ற எண்ணமும் தோணும். பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விஷயமும் இவங்க ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்பாங்க. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல முன்னுரிமை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தூக்கி போட்டுட்டு உங்களோட கேரக்டர் என்ன, உங்களோட ஜாப் என்ன, உங்களோட வேலை என்ன அப்படின்னு போயிட்டீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளம்ஸ் எதையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஓவர் திங்கிங் ஃபஸ்ட்டு விஷயம். இதுக்கு வழிபாடு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா விநாயகர் வழிபாடு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகர் பெருமானுடைய சோத்திரங்கள், மந்திரங்கள் இதெல்லாம் கேட்டுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ புரிஞ்ச பிள்ளையார்பட்டி விநாயகர் போயிட்டு வாங்க, இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர், இல்லை வீட்டிலே இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
சரி, அப்போ இந்த மன உளைச்சல் அப்படின்னு சொல்லும்போது மிதுன ராசிக்கு ஒரே விஷயம், ஓவர் திங்கிங், அதே நேரத்தில் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்றது, இது எல்லாமே நம்ம பொதுவாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்களோட சுயஜாதக ரீதியாக எந்த கிரகத்தினால உங்களுக்கு இந்த மன உளைச்சல் ஏற்படுது, எந்த தசாபுத்தியில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான ரெமெடி உங்கள் ஜாதக ரீதியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை நீங்கள் அணுகலாம். நன்றி.